Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த மேலே காமிச்சிருக்க பாருங்கள், இந்த நெக்லைன் தான் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து குர்த்தியை வந்து எப்போதும் நம்ம நார்மலாக கட்டிங் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து லைனிங்கு. இப்போ இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கலர் இருந்தால் அதில் வந்து நம்ம போட்லி பட்டன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து இந்த கிளாத் வந்து ப்ளெயினாக இருக்குது. ஸோ இதுலேயே போட்லி பட்டன்ஸ் கொடுத்துட்டா, ஏன்னா இது ஃபுல்லாக கிராண்டாக இருக்குது. ஸோ இது ப்ளெயினாக இருக்கும்போது இதில் போட்லி பட்டன்ஸ் கொடுத்தா எனக்கு நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ இந்த கலர் தான் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இதில் தான் நம்ம வந்து போட்லி பட்டன்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ஆல்ரெடி கொஞ்சம் கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க இது எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன், பேப்பர் கேன்வாஸ் எடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டாலே கண்டிப்பாக இந்த பேப்பர் கேன்வாஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும். இப்போது இந்த பேப்பர் இருக்குல்ல, இதை அப்படியே நான் இப்படி ஃபோல்டு பண்ணுறேன். ஃபோல்டு பண்ணிட்டு இப்போ இதனோட வித் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய நெக்லைனுக்கு வந்து 2.5 இன்ச் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபோல்டிங்லேருந்து 2.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி மெயின் இந்த இடம்லாம் அன்ஈவனாக இருந்தால் அதை வந்து ஈவன் பண்ணிக்கலாம். இங்கே எனக்கு அன்ஈவனாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா, இதுவே நீங்கள் நார்மலாக டேரெக்டாக ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா 2.25 மார்க் பண்ணிக்கோங்க. தச்சு முடிச்சதும் 2.5 கன்வெர்ட் ஆகிடும். பட் நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆக்சுவல் வித் வைக்கிறோமோ அதை தான் மார்க் பண்ணணும். இங்கே 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நெக் வித் எனக்கு வந்து 6.5 தேவை. 6.5னா 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம். எனக்கு பேலன்ஸ் ரிமைனிங் கிடைக்குது 6 இன்ச் கிடைக்கும். 6 இன்ச் தான் எனக்கு தேவை. ஸோ 6.5னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்படி ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் அந்த 2.5 மார்க் பண்ணி இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இதையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். பட் ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக வரணும்னா இந்த ஒரு சில இதெல்லாம் பண்ணோம்னா நமக்கு நல்லா நீட்டாக வரும். இது நம்ம அப்படியே ஒரு 1/2 இன்ச் விட்டு 1/2 or 1 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்தையும் நான் அப்படியே கட் பண்ணிடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த பேப்பர் கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நம்மளோட இந்த எந்த கிளாத்தில் தைக்கிறோமோ அந்த கிளாத்தை பாருங்கள். இது நல்லா திக்காக இருந்துச்சுன்னா, புரியுதுங்களா, இது நல்லா திக்காக இருந்துச்சுன்னா இந்த பேப்பர் கேன்வாஸை அப்படியே நம்ம லைனிங்கில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை இது ரொம்ப தின்னாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைனிங்கில் இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் அதில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது எனக்கு நல்லா திக்காகவே தெரியுது பாருங்கள், நல்லாவே இருக்குது. அதனால நான் டேரெக்டாகவே ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இது அப்படியே திருப்பிக்கிட்டு இந்த இடத்துல வந்து அப்படியே கர்வ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நம்மளோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஒன் பக்கம் தான் வந்து கர்வ் வரும். ஸோ இந்த பக்கத்தில் தான் நம்ம வந்து கர்வ் வரோம், அந்த பக்கம் வந்து பிளெயினாக வரும். ஸோ அதை அப்படியே ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேஸ் எடுத்துக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த பக்கம் மட்டும் நம்ம கர்வ் போட போகிறோம். சும்மா இங்கேருந்து அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன். சரிங்களா, ஜஸ்ட் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கால்குலேஷன்லாம் வேணும்னா இங்கேருந்து சம் வேல்யூவை மார்க் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு காட்டுறேன். இங்கேருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இல்லைனா கர்வ் ஸ்கேலை வச்சு இப்படி ஒரு மார்க்கிங் வந்து கொடுத்துக்கோங்க. நம்மளோட நெக்லைன் ஃபினிஷிங்கே இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல கர்வாக இருக்கும், இந்த இடத்துல வந்து போட்லி பட்டன்ஸ் வந்து நம்ம இப்படி வைக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளோட நெக்லைனு. சென்டர் தெரியறதுக்காக இங்கே ஒரு மார்க்கிங் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து இதை வந்து மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். லைனிங்கில் நான் இன்னும் ஃப்ரண்ட்டில் ஸ்லீவுக்கு ஒரு 1/2 இன்ச் கட் பண்ணுவோம் இல்லையா, அதை நான் இன்னும் பண்ணவே இல்லை. அதை நான் இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ரெண்டும் ஈக்குவலாக வச்சுக்கலாம். வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி நமக்கு மெட்டீரியலில் வர துணி எல்லாமே ஃபுல்லாக வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி கிராஸில் இருக்குது, ஸ்ட்ரைட்டாகவே இல்லை. நம்ம என்ன தான் வச்சாலும் அது வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக வர மாட்டேங்குது. இந்த மாதிரி ஏதோ ஒரு கிளாத்தை கொடுக்கணுமேன்னு சொல்லி ஏதோ ஒரு மட்டமான கிளாத்தை கொடுத்துட்றாங்க. அது தைக்கிற நமக்கு தான் கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்குது. நான் அப்படியே ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ பண்ணியாச்சு. இப்போது இதனோட சென்டர் வந்து நமக்கு தெரியணும் இல்லையா, அதனால இங்கே ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து வேறு மார்க்கரில் பண்ணி காட்டுறேன். சும்மா இப்படி கரெக்டாக ஃபோல்டிங் வச்சுட்டு இப்படி லைட்டாக இப்படி ஒரு மார்க்கிங் வந்து கொடுங்க. நமக்கு சென்டர் வந்து அங்கே வந்து ட்ரா ஆகிடும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், மார்க்கிங் வந்து தெரியும். இப்போ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
ஓப்பன் பண்ணிக்கிட்டே தெரியுதுங்களா, இதான் நம்ம சென்டரு. இந்த இடத்துல வந்து சும்மா ஒரு லைன் மாதிரி போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு மேலே இந்த லைனிங் இந்த கேன்வாஸை வச்சுட்டு சுற்றிலும் ரஃப்பாக ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இதை நம்ம டேரெக்டாகவே கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சும்மா ரஃப்பாக ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இந்த சென்டர்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சென்டரு, இதனோட சென்டரு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதை இந்த கிளாத்தோட சென்டரில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக நம்ம கேன்வாஸ் இருக்கு இல்லையா, இதை கொண்டு வந்து ரொம்ப மூவ் ஆக்கிட்டே இருக்குது கிளாத்து. இந்த மாதிரி கரெக்டாக சென்டர் பார்த்து நம்ம ஒரு பின் குத்திக்கலாம். சென்டர் பார்த்து இங்கே ஒரு பின் குத்திக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் சென்டர் பார்த்து எல்லா பக்கமும் கிளாத் வந்து ஈவனாக போகிற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ப்ளேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, இப்போ இங்கே ஒரு பின் குத்திக்கலாம். இப்போ இங்கே ஒன்று குத்திக்கிறேன். இப்போ வந்து இந்த ஷேப் அளவுக்கு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். பாருங்கள், இந்த ஷார்ப் வரும்போதெல்லாம் அந்த இடத்துல நீடில் நிறுத்திட்டு அப்படியே பொறுமையாக டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா, இது அப்படியே நீட்டாக வந்து இதை அப்படியே பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த கேன்வாஸில் வந்து கிளாத் கொடுக்க போகிறீங்கன்னா ஒரு கிளாத்தை கொடுத்து இந்த ஓரத்தில் கார்னர்ஸ் வந்து 4 மூலைக்கும் மடித்து தைச்சிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள், நான் அதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா, அப்படி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கிளாத் எடுத்துப்போம். அதுக்கு கீழே வந்து லைனிங் கொடுப்போம். எடுத்துக்கிறேன். 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஃப்ரண்ட்டில் பேக்கில் டர்ன் பண்ணிவிட்டு இந்த இடத்த நெக்லைன் நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் கரெக்டாக இந்த எட்ஜ் ஸ்டிச் வந்து நம்ம போடணும். துணி கொஞ்சம் கூட விலகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த கரெக்டாக இந்த கார்னர்ஸ்லேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். நெக்லைன் எப்போதும் போட்டு ரொம்ப இது மாதிரி இழுக்கக்கூடாது, புரியுதுங்களா? நல்லா ஃப்ரீயாக விட்டு அது என்ன ஷேப் இருக்கோ அந்த துணியை தான் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி வளைச்சி கொடுக்கணும். அது என்ன ஷேப் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கிளாத்தை தான் நம்ம வந்து பெண்ட் பண்ணி கொடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக முன்னே வரும்போது இந்த கிளாத்தை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த ஓரத்தில் ஸ்டிச் பண்ண பாருங்கள், அப்போ தான் வந்து நீட்டாக வரும். தெரியுங்களா, இந்த துணியெல்லாம் நல்லா இப்படி எடுத்து விடலாம். 2 ஈக்குவலாக இருக்க மாதிரி வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிவிட்டு வரேன். துணியை கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன்.
பாருங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனோடனே இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த சைட் நீங்கள் இதுக்கு முன்னாடியே கூட அந்த போட்லி பட்டன்ஸை இந்த கேன்வாஸோட வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட இதில் அட்டாச் பண்ணலாம். பட் அப்படி பண்ணும்போது நெக்கோட ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக வராது. ஏன்னா அந்த போட்லி பட்டன்ஸ் வைக்கும்போது நம்ம கொஞ்சம் எக்ஸஸாக கிளாத் கொடுப்போம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால மேடு பள்ளமாக வரும், நல்லா நீட்டாக வராது. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும். இப்போதைக்கு இதோட முடிச்சுக்கலாம். நம்ம இந்த எண்டு எதுவுமே ஸ்டிச் பண்ண வேண்டாம். பேக்கில் எதுவுமே லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த போட்லி பட்டன்ஸ் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் நம்ம பண்ண போகிறோம், எத்தனை தேவைன்னு பார்த்துக்கலாம். இந்த கார்னரில் வந்து 1 இன்ச் இல்லை 1/4 இன்ச் இல்லை 1 இன்ச் இல்லை 3/4 இன்ச் டிஃப்ரென்ஸில் நீங்கள் ஒரு மார்க் வந்து போட்டுக்கலாம். நான் 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ டோட்டலாக எனக்கு வந்து ஒரு 6 போட்லி பட்டன்ஸ் வந்து தேவைப்படுது. பாருங்கள், நான் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். மேலே 1/2 இன்ச்சு மேலே வந்து ஒரு 1 இன்ச் வரலாம் கேப் விட்டுட்டேன். ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். காட்டன் தெர்மாக்கோல் பால்ஸ் வந்து வாங்கிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த நீடில் இருக்க த்ரெட்டையும் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அதை சேம் கலராக இருக்கும், எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கிளாத் இருக்குல்ல, சும்மா எதுவுமே கட் பண்ணல, ஜஸ்ட் எடுத்துகிட்டு இது வந்து ரொம்ப தின்னாக இருக்குது தெரியுதுங்களா, அதனால நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு மேலே இந்த கிளாத்தை இன்னொரு வாட்டி ஸோ திக்காக இருக்கும் இதுக்குள்ளே இந்த ஒரு போட்லி பட்டனை இந்த காட்டன் பால்ஸ் இப்படி வச்சுட்டு இப்படி நல்லா ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த த்ரெட்டை வந்து இதுலேருந்தே அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஃபஸ்ட்டு வந்து இந்த த்ரெட்டை வந்து இந்த கையில் ஹோல்டு பண்ணிவிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த தெர்மாக்கோல் பால்ஸ் வந்து ஒரே ஈக்குவலாக ஒரே மாதிரி இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இந்த கலர்லாம் வாங்கினீங்கன்னா அன்ஈவனாக இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரே ஷேப்பில் நம்ம ஒரு 6 தேவைப்படும், 6ஐயும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சிங்கிளாக போட்டிங்கன்னா உள்ளே இருக்க காட்டன் தனியாக தெரியும். இப்போ பாருங்கள், இந்த போட்லி பட்டன்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த கிளாத்தை வந்து இப்படி தூக்கிக்கலாம். பின்னாடி கீழே இந்த கிளாத்தும் டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து கீழே ஒன்று வச்சுக்கலாம், இந்த கார்னரில் ஒன்று வச்சுக்கலாம். வச்சுட்டு சரிங்களா, இந்த மாதிரி வச்சுட்டு இது காட்டன் பால்ஸ்னால நம்ம வேறு ஃபூட்ரு வந்து சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதே சில பேர் வந்து இந்த முத்து மணி இருக்குல்ல, பேர்ல் பீட்ஸு, அது வச்சு கூட பண்ணுவாங்க. அது வச்சு பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஃபூட்ரு வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இந்த காட்டன் பிளாக்ஸ் தான் அமுகும், அதனால நான் இதே வச்சுக்கிறேன். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுட்டு அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒவ்வொரு மார்க்கிங்லேயும் ஒன்று வச்சு கரெக்டாக அந்த பால்ஸ் மட்டும் வெளில தெரியுற மாதிரி தெரியுதுங்களா, அந்த மாதிரி வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். பண்ணும்போது இந்த ஃபூட்ரு கீழே அமுகிறதுனால இது வந்து கொஞ்சம் மூவ் ஆகும். ஓகேங்களா, நம்ம வந்து இது ஸ்ட்ரைட்டாக இப்படி பிடிச்சிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணலாம். அதே மாதிரி அடுத்தது நான் இதே மாதிரி ஃபுல்லாகவே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இதில் ஒரு சின்ன சின்ன இதையும் நீங்கள் கவனிச்சிங்கனால ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் இதான் பண்ண அதுக்கப்புறம் பழகிடும். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக பண்ண வேண்டியது இருக்காது. இப்போது லாஸ்ட்டு பாருங்கள், தெரியுதுங்களா, ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும். இதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை வச்சுட்டிங்கன்னா அது உள்ளே வந்து மேடு பள்ளமாக இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃபினிஷிங் இல்லாமல் அன்இவனாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மெத்தட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கலாம், கீழே அந்த கிளாத் வந்து தனியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதை கன்சல்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மேலே இருக்க பார்த்தீங்களா, இந்த மெயின் கிளாத் எடுத்துக்கலாம். வெறும் லைனிங் மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. தெரியுதுங்களா, இந்த மாதிரி
இந்த ராங் சைடு வந்து நமக்கு மேலே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கு அடியில் வந்து கீழே வந்து எந்த கிளாத்தும் இல்லாமல் மாட்டிக்காமல் பார்த்துக்கோங்க. கரெக்டாக இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஃபூட்டரை தூக்கிட்டு இந்த நீடிலையும் சேர்த்து தூக்கிடுங்க. தூக்கிட்டு இந்த துணி அப்படியே கீழே கொண்டு போகலாம். அந்த இடையில வந்து அந்த நூல் வந்து கொஞ்சம் ஜாயிண்ட்டில் இருந்ததுன்னா லைட்டாக பிரித்து விடுங்க, அது வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீழே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் துணி இல்லாமல் நம்ம இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஸோ அந்த எண்டுலேருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஒரு ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஓகேங்களா? நான் அப்படியே அந்த கிளாத்தை வந்து சரி பண்ணி வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அது நமக்கு வெளியே வந்து தூக்கிட்டு இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டில் நல்லா இருக்கா? இப்போ பேக்கில் இந்த கிளாத்து இந்த ஸ்டிச்சிங்கை தவிர்த்து எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம அப்படியே கட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இந்த நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் ரவுண்ட் நெக்குக்கு இந்த போட்லி பட்டன்ஸ் வைக்கிறதா இருந்தாலும் இதே சேம் மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இனிமேட் வந்து நம்ம இந்த மெயின் கிளாத்தையும் அந்த லைனிங்கையும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்போதும் குர்த்தி ரெடி பண்ணுற மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதும் இந்த மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதான், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் இதனோட ஃபுல் பிக் வந்து கம்ப்ளீட் பண்ணாலும் இந்த குர்த்தி வந்து தம்ப்நெயிலில் வைக்கிறேன், பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.